தரமெழுகி சந்தனத்தால் கோலமிட்டார் சந்தனத்தால் கோலமிட்டார் கொத்தனாரும் ஆசாரியா மர முன்னால பாலுகொண்டி தரமெழுகி பன்னீரால கோலமிட்டு மாவால தரமெழுகி மஞ்சளையால் கோலமிட்டு அந்த மரத்துக்கு முன்னால தலவாழ இல விரித்து கணவதிய பிடிச்சு வச்சு இந்த கணவதிக்கு மேலதான ரூபம்பில்ல ஓடுவாரா எங்க கொத்தனாரும் ஆசாரியோ அப்பன் தேங்காய உடைக்கார தேங்காயத்தை உடைக்கும் போது அது கண்ணோட செலருதையோ சொல்லுவாரா வேற குத்தம் கிடையாது இது தேரோடி தேங்காதானோ செதறி நொறுங்கிருக்கு அதனால குத்தம் இல்ல இந்த கொடிமரத்தை வெட்டாம கொடிமரத்தை வெட்டாம நம்ம கங்கை கொண்டம் போக வேண்டாம் கொண்டாம் போக வேண்டாம் திருவிளக்க பொறுத்து வாராவும் திருவிளக்க பொறுத்தும் போது அந்த கொடிமரத்து பக்கத்தில் அலமோதி காற்றடித்து அனைத்தது போலதான திருவிளக்க அணைக்கு உதையா அப்பன் கொத்தனாரும் ஆசாரியோ மனதில எண்ணுவாரா இந்த திருவிளக்கு ஆனதுதான் நலமோதி காற்றடிச்சு திருவிளக்காமத்திருக்க அதனால குத்தமில்ல இந்த பொங்கப்பான விட்டுடணும் பொங்கல் விட்டு இறக்கிறணும் வந்ததொரு கொடிமரத்தை நம்ம வெட்டிக்கிட்டு போயிடணும் கொடிமரத்து முன்னால நம் மூணு கல்லு கூட்டிட்டார அது அடுப்பாக ஆக்கிட்டார அடுப்பாக ஆக்கி எல்லாம் எங்க கொத்தமாரும் ஆசாரியும் பொங்க பாலை தூக்கி வச்சு ஐயா பச்சரிசி பால் களைஞ்ச பானையில ஊத்துவாரா அக்கினிய எரிப்பாரா பொங்க பானை ஆனதுதான் அது பொங்கிக்கிட்டு வார போதே அருடே நாலு பக்கம் அவருதையோ நாலு பக்கம் அவருதையோ எண்ணுகிறார் கொத்தமாரோ எண்ணுகிறார் ஆசாரியோ வேற குத்தம் கிடையாது அந்த பொங்கப்பானை மறந்ததுதான் வியாபாரி பாலதானோ நம்ம வேளாரோட குட்டந்தானோ வேளார குட்டந்தானோ அதனால குத்தம் இல்ல வந்திருக்கும் குடிமரத்தை வெட்டிக்கிட்டு போனும் கொத்தமாரும் மரத்தை சுத்தி வாரா வாடாலிய கையில் எடுத்து அடிமரத்தை வெட்டும் போது 21 தேவதையும் ஆடி போடுதையா ஆன போலாதருதையோ
காட்டு தன்னதில எங்க வன்னி ஏடி சுடலையும் தான் எங்க மாயாண்டி முண்டசாமி எங்க செங்கலமுடையார் ஐயனாரோ ஏ அவச்சி மவன் தவச்சினாத எங்க அண்ணா விஸ்வம் பெருமா எங்க தாயான பேஜி அம்மா ஈஸ்வரியம் பிரம்மராட்ச எங்க ஒண்டிக்கல்ல இருளப்பனோ லாடனல்ல ஜன்னியாச்சிய எங்க புதிய வேணாம் பலவேஷமா ஏ தர்க்க மாடன் தளவ மாட ஏ கோடையடி கொம்ப மாட அந்த பொல மாட உருத மாட ஏ பந்தி மாட முப்புலி மாட அண்ணன் எல்லாத்துக்கும் காவல் தெய்வம் எங்க ஜப்பானி மாடு ஜாமி அவனுக்கு ஒத்த காலு குறை உண்டு அவன் ஆப்ப நாடு பிறந்தவனா எங்க ஜப்பானி மாடு ஜாமி கொடிமரத்து மேலே எல்லாம் 21 தேவதையோ உலகிருந்த தெய்வம் அல்ல அந்த ஊழச்சத்தம் போடுதையா அது கொத்த மாறி நினைக்கலைய அந்த ஆதாளி போடும் போது அது ஆசாரியும் நினைக்கலைய அடிமரத்தை வெட்டுவாரா அந்த கோடாலி தவறுதையா அந்த காசினாலும் கொத்தனுக்கு கோடாலி காலில் வந்து வெட்டுதையா அது ரெட்டமது பாயுதையோ இந்த 21 தேவதையோ அது ரெட்ட பலி வாங்கிடுத இந்த கொடிமரத்தோடு போடும் ஏ 64 பந்திகளும் 21 தேவதையோ அந்த கொடிமரத்தில் இருக்கும் போது அந்த காதி கொத்தனான வேறும் ஆதாரியான வேறோ ஒரு மரத்தில் வெட்டுவாரா ஒரு மரத்தில் வாழு கொண்டாருப்பாரா யாருத்த கொடி மறந்தா அது கரையோரம் ஜாயாம அந்த நீலகண்டம் கதத்துக்குள்ள கொடிமரம் ஜாஞ்சி வச்சு ஏ ஆனரங்கா கழுத்துக்குள்ள அந்த கொடிமரம் ஜாஞ்சி வச்சு அப்ப கொடிமரம் ஜாஞ்ச போது எங்க கொத்தமாறு ஆச்சாரியம் அந்த மொன நல்ல கொங்கையில கயிறு கட்டி இழுப்பாரா எங்க கொத்தனாரு மின்னிழுக்க இந்த 21 தேவதையோ அடே கதத்துக்குள்ள பின்னழுக்க பவலுமாக எங்க கொத்தனாரு ஆச்சாரியா மரத்தை கயிறு கட்டி இழுப்பாரா எங்க 21 தேவதையா அரடே பின்னாக்க இழுப்பாரா அப்ப காத்திருந்த கொடிமரத்தை களவாண்டு போறாங்கள நம்ம
கொலுவிருந்த கொடிமரத்தை கொள்ளையிட்டு போறாங்கள ஆத்திருந்த கொடிமரத்தை களவாண்டு போறாங்கள என்று எங்க ஐயாவன் 21 தேவாதையும் அலறி மோதி ஆன போல அலரும் போது அந்த கொடிமரத்துக்கு பூஜை செய்ய ஒரு அந்தணர் வாரார நான் வெறு மணியையரு அந்த மணியையரு பட்டிருந்தா 21 தேவாதைக்கும் பூஜை மணி அடிக்கணுமே நம்ம பூஜைய முடிக்கணுமே மணி ஐயர் பட்டருதான் அப்பா கொடி மரத்தை இழுக்கும் போது அந்த ஐயருமே கண்டிட்டார உங்களுக்கு எந்த ஊரு எந்த தேசம் நீங்க இங்க வந்த விவரம் என்ன அந்த பட்டரும் கேட்ட போது எங்க கொத்தமார்கள் சொல்லுவாரா ஐயாவே பட்டர் சுவாமி எங்களுக்கு நாடு தாங்கி நாடு நாங்க கங்கை கொண்ட நகரம் தானே எங்க கைலாசநாதருக்கும் எங்க ஆனந்த வள்ளிக்கும் தான் நாங்க கோயில கட்டி வச்சோம் நாங்க பாவரத்தை வளர்த்து வச்சோம் அந்த பாவரத்து முன்னால கொடிமரம் இல்லாம கோயில் சிறப்பாக இல்லை அப்போ எங்க கொத்தமாரும் ஆதாரியம் பட்டரிட்ட சொல்லும் போது கொத்தமார்களா ஆச்சாரிமார்களா இந்த கொடிமரத்தை கொண்டு போடுமானா உங்களால முடியாது 1000 ஆணையை கொண்டு வந்தாலும் இந்த கொடிமரத்தை இழுக்க முடியாது அதனால இந்த கொடிமரத்தில் இருக்கும் தேவாதைகள் 21 தேவாதை அதனாலதான் இந்த கோயிலுக்கு கொடிமரத்துக்கு பூஜை செய்ய வந்திருக்கேன் இப்படி ஐயர் அவர் சொல்லும் போது காலத்தால அது காலமழை பொழியுதையோ இடியும் முழங்குதையோ மின்னல் ஒளி இடி பிடிக்கி அது 6 மணி நேரம் தானே அடமழை பொழியுதையோ அந்த அடமழை பேஞ்ச போதே ஏழாத்து தண்ணி தானே அந்த நீலகண்டம் கதத்திலதான் வெள்ளம் அது திரண்டிடுமா அந்த கொடிமரம் முனவண்டிடுமா அந்த ஆத்து வெள்ள தண்ணியில குற்றால நகர விட்டு அந்த கொடிமரம் வருகுதை எப்படி தாங்க படிக்க கொடிமரம் வருகுதையா வெள்ளத்தில வரும்போது கொத்தமரம் ஆதாரே கொடிமரத்து கொடியல்லோ கொடிமரத்தே அந்த கரையோரமா வரார கொச்சாலம் ஆறு விட்டு அறுபடையா கொடிமரம் தென்காசி மாநகர விட்டு புலி ஊரு கரையோ புலி ஊரு அந்த கொடிமரம் வருவதையா
விட்டு அந்த தடைய போற நகர விட்டு அந்த வீரனுக்கு பாத குடிய அந்த கரையோரம் வருவாரா அந்த கொடிமரத்து கூடதான உத்திரங்கோட்டை நகர விட்டு அந்த அணைய விட்டு தாண்டிடுமா ஏ உத்திரங்கோட்டை ஆத்திரதான் அந்த கொடிமரமும் வார போது எங்க ஆசாரியும் கொத்த மாறும் அப்ப உள்ளத்தில நினைக்கார இந்த கொடிமரம் ஆனதுதான் வேற இடத்துல தங்காது வந்த ஒரு கொடிமரம் தான் எங்க கொண்ட வரும்னுதான் ஐயா கொடிமரத்தை விட்டுட்டு தான் ஆசாரியும் கொத்த மாறும் எங்க கொண்ட வாரார கொடிமரமும் ஆனதுதான் குளமாறு விட்டு சித்தாத்தங்கரையில தாலியாண்டிபுரமு விட்டு கட்டுராங்குளமு விட்டு வரும் பாத விட்டு ஆட்டு நல்ல வெள்ளத்தீர அந்த கொடிமரம் வருகுதையா கொடிமரம் வருகுதையா அப்ப செலிய நல்லூராறு விட்டு கொடிமரமானதுதான் முகம் வருகுதையா யாராத்து தண்ணீர கொடிமரம் வார போது வெங்கடாசலபுரமும் விட்டு பிராஞ்சி ஓரமாக கொல்லப்பாரம் பக்கத்தில கொடிமரமும் வந்து நிக்கி கொடிமரமோ வந்து ஜாமாதி ஜாம வேளையில அந்தனர் கொல்லத்தேர உறக்க தனித்துறையோ ஜாமாதி ஜாமத்தேர வெள்ளம் எறையுதையோ வெள்ளம் எறையும் போது சுப்பையரு ஆனவர் ஏ சுப்பையரு ஆனவர் சீதாராமையர் இரண்டு பேரும் ஒன்று கூடி காஞ்சி மாநகரத்தில் வீடு கட்ட வேணும் என்று பவுண்டேஷன் போட்டிருக்கா பவுண்டேஷன் அண்ணா வான வரி கட்டிருக்கா மட்டமாக கட்டி இருக்கோம் நிலையது விடவு வேணும் நமக்கு நில வாங்க பணமும் இல்ல மரம் வாங்க காசும் இல்ல சன்னலு விடணுமானா அதுக்கு ஒரு மரமும் வேணும் நம்ம உத்திரம் போடுறதுக்கு அதுக்கு கொஞ்சம் பணமும் வேணும் எங்க சுப்பையரு ஆன வரும் எங்க சீதாராம ஐயருமா வண்டாள சுப்பையர் எங்க வண்டாள சுப்பையரும் எங்க சீதாராம ஐயருமா அந்த ரெண்டாவது வீட்டுக்குள்ள மரவாங்க போனும் மின்னு அடிக்கிட்டு இருந்த போது கொடிமரானதுதான் கொல்லப்பார பரத்தால குறுக்க வந்து நின்னுடுத கொடிமரம் இறஞ்சிடுத இறஞ்ச சத்தங்காதில் கேட்டு வண்டல சுப்பு ஐயருதான் கொல்லப்பார கதவத்தான எங்க சாமி அவர் திறக்கார கொல்லப்பார
சாமி ஐயா அந்த கதவை தந்திறக்கும் போதே தாத்தில கொடிமரமானதுதான் வந்து நின்ன போதே ஐயருந்தா மனதில எண்ணுதார பட்ட தாக்க மரம் நம்ம நிலையது உண்டாடிலாம் சன்னலும் செய்திடலாம் நம்ம புத்திரம் போட்டிடலாம் மண்டல சுப்பா ஐயருந்த நடாத்து தண்ணிக்குள்ள இறங்கி வாரார சாமியவர் அந்த ஒரு சாமி தான கொடிமரத்தை ஆரவத்தான் கயிறு கட்டி இழுப்பாரா கயிறு கட்டி இழுக்கல்லவோ கொல்லப்பார வாசலில அந்த கொடிமரத்தை நிறுத்துவாரா கொடிமரத்தை நிறுத்துவாரா மண்டல சுப்பாயிருந்தா கொடிமரத்தை நிறுத்தி விட்டு கயத்து ஓடி கட்டுவாரா வெளிய கால நேரம் போல சாமியோட மனைவிதான மணி ஆட்சிதான கொடமெடுத்து இடுப்பில் வச்சு கொல்ல பரவாராட தண்ணி எடுக்கணுமே மணியான கொடிமரம் கிடக்குனுதான் ஆட்சி அவன் நினைக்கலைய தெய்வத்தை தாண்டுதாள கொடிமரத்தை தாண்டும் போது மணி ஆட்சிதான கீழே குனியுவாளா தண்ணிய கோதுவாளா ஆட்சியான ருக்குமணி காலத்தில் இருந்த நகைகளெல்லாம் காலத்தில் இருந்த நகைகளெல்லாம் போட்டிருந்த நகைகளெல்லாம் கலண்டு வருகுதையா அந்த குடத்துக்குள்ள விழுகுதையோ குடத்துக்குள்ள விழுகுதையா அந்த தங்க நகை விழுந்த போது ருக்குமணி ஆட்சியவா என் நிறகுடத்து தண்ணிக்குள்ள கைய விட்டு தேடுதாள கைய விட்டு தேடும் போது தங்க நகை தெரியலைய தங்க நகை தெரியாம உத்து உத்து பாக்க நகையத்தான் காங்கலைய ருக்குமணி ஆட்சியவா நிறகுடத்து தண்ணியத்தான் நம்ம கொப்பரையில் ஊத்திரணும் கலையில் நின்ன நகையத்தான நம்ம கையால எடுத்துடணும் ருக்குமணி ஆட்சிதான நிறகுடத்தை இடுப்பில் வச்சு கொல்ல போற வாசல் வேலி கொடிமரத்தை தாண்டிட்டாள ரெண்டாவது வீட்டுக்கு தான் ருக்குமணி ஆட்சியும் அடுக்கலைக்கு வந்துட்டாள நாக்கு பர அடுக்கலையில் பித்தாள கொப்பரையில் நிறகுடத்து தண்ணியத்தான் தண்ணிய ஊத்திரணும் கலண்டு போன நகையிலத்தான் நம்ம கையால எடுத்துடணும் நம்ம கையால கொப்பரை ஆனதில ருக்குமணி ஆட்சிதான நிறகுடத்தை கவுக்கால நிறகுடத்து தண்ணி இல்ல அந்த கொப்பரைக்கு வந்துடுது குடத்தை பார்க்கால தங்க நகையானதில அந்த குடத்துக்குள்ள காங்கலைய குடத்துக்குள்ள காங்கலை
குடத்தில இருக்குவாளா அந்த குடத்தில இருக்கும் தண்ணிய அந்த கொப்பரையில் ஊத்தி பாக்கா கழுத்தில் போட்ட நகைகள் எல்லாம் எங்க ஐயாவான வாயாண்டி என் மாயமா மறைச்சிருக்கான் கொலுவிருந்த கொடிமரத்தை நீ என்னத்தான் மதியா நீ கொடிமரத்தை தாண்டி இருக்க எனக்கு கொடிய மோசம் செஞ்சிருக்க கொடிய வன்னி அடி சுழலதான சுழல குத்த நிறையாம மணி ஆட்சியாவா அந்த சாமிட்ட சொல்லுவாளா எங்கனவா ஐயர் சுவாமி நான் கொல்ல போற வழியா குடம் எடுத்து தண்ணிக்குத்தான் ஆத்துக்குள்ள இறங்கும் போது நிற குடத்து தண்ணியிலாம் போட்டு இருந்த நகைகள் எல்லாம் அது குடத்துக்குள்ள விழுந்துடுத கைய விட்டு தேடி பார்த்தேன் நிற குடத்து தண்ணிக்குள்ள நகைய காங்கலைய நான் கொப்பரையில் ஊத்தி பார்த்தேன் தேடி இருந்த நகைகள் எல்லாம் சாமி காணாம போயிடுத யாரும் தங்கம் போனாலும் ஆட்சி இருக்க அம்மா சிம்ம தங்கம் போனாலும் ருக்கு மணி இருக்க அம்மா நம்ம உயிர் தான் இருந்துதானா நம்ம தங்க நகை தேடிடலாம் கவலை உனக்கு வேண்டாம் வண்டாள சுப்பு ஐயர் மனைவி கிட்ட சொல்லுதார வண்டாள சுப்பு ஐயர் மனைவி கிட்ட சொல்லுதார அப்ப இரவு நேரம் ஆகுதையோ சாயங்கால பொழுதிலாம் சாமியான ஐயருக்கு சாதம் பொங்கலும் ருக்குமணி ஆட்சியவா சாமிக்கு கொடுக்கணும் அடுப்ப கூட்டுதாள அடுப்பமவ கூட்டி எல்லாம் காலைய தூக்கி வச்சு கொலைய போடுதாள ருக்குமணி ஆட்சிதான அரிசிய களையுதாள களைஞ்சதொரு தண்ணியத்தான் தனியாக இருந்துட்டாள புழுங்கரிசி ஆனதான் பானையில பொங்க வைக்க பொங்குகிற நேரத்தில சோத்து நல்ல பானைக்குள்ள மண்டை ஓடி இருப்புதையோ மண்டை ஓடி சோத்தமாவ வடிக்கால ருக்குமணி ஆட்சிதான என் மண்டை ஓடி இருக்க கண்டு ஐயர்கிட்ட சொன்ன முன்னா ஆட்சிய பேசுவாரோ சாமிக்கு தெரியாம இந்த மண்டை ஓட்ட கையில எடுத்து அத மறைமுகமா ஒழிச்சு வைக்க ஜால பானை இறக்கிட்டார சாமிய கண்ட போது சட்டை எடுத்துட்டார சாதத்தை படைச்சிட்டார சாமிக்கு வைக்கார சாமி முன்ன வைக்கும் போது வச்சிருக்கும் ஜாதத்தில காலெலும்பும் கையெலும்பும் காலெலும்பும் கையெலும்பும் அண்ணா முட்டெலும்பு இருக்குதையோ எலும்ப கண்ட சாமிதான என்னமோ மாயமோதான் மாய ஒண்ணு நடந்திருக்கு இதனால இதுவரைக்கும் இந்த பிராஞ்சி நகரத்தில யாழ் வீட்டுக்காரர்களும்
ஒன்று கூடி வாழ்ந்திருக்கோம். இந்த வண்டாள சுப்பா ஐயருக்கு காலெலும்பு கண்டதில்லை, கையெலும்பு கண்டதில்லை, முட்டெலும்பு கண்டதில்லை, குற்றம் ஒண்ணும் தெரியலைய. வண்டாள ஐயருந்த அந்த மனவருத்த அடையுதார ஐயரும் ஆட்சியுமா இரும்ப கண்ட இருவேரும் இரவு நேரத்தில வீட்டுக்குள்ள கவலை கொண்டார். கவலை கொண்டு இருக்கும் போது தொட்டிலே தீப்பிடிக்கி தொட்டிலே தீப்பிடிக்கி அதையும் ஒண்ணு நினையாம தீப்பிடிச்சு எரியுதையோ அதையும் ஒண்ணு நினைக்கலைய. அப்ப சுவாச கல்லை எடுத்தாலே அடுப்புலதான் வைக்க மாவத்தான் ஊத்துதாள அந்த சுவாச நல்ல மாவிலையோ ஏருக்கு மேனி ஆட்சிக்கிட்டான் அன்னத்தி பிடிச்சி எரியுதையோ. வீட்டுக்குள்ள வருவதையோ மாட்டெலும்பும் செங்கத்துண்டும் பாலெலும்பும் கையெலும்பும் இதுவரைக்கு கிடையாது. உங்கள்கிட்ட சொல்லாம சுவாறு பொங்கு நேரத்தில் சுவார வாடிக்கும் போது சுவாத்தி நல்ல பானைக்குள்ள ஒரு மண்ட ஓடி இருந்ததையோ. மண்ட ஓடி இருந்ததையோ. ஐயர்கிட்ட சொன்னவாறு வண்டாள சுப்பா ஐயருந்தா மாறு ஒண்ணும் தெரியலைய. ஒரு மாந்திரவாதி பார்க்கணுமே நம்ம வீட்டுக்குள்ள நடப்பதான் மாந்திரவாதிட்ட கேட்கணுமே. வண்டாள சுப்பா ஐயர் மனதிலே நினைச்சு பார்க்கார். நம்ம ஆட்சி மண்ட ஓடு இருக்குன்னு சொல்லுதா. நம்ம ஜாபுக்கிட்டு இருக்கும் போது காலெலும்பு கையெலும்பு செங்கத்துண்டு மாட்டெலும்பெல்லாம் குமிஞ்சு போச்சு. தொட்டிலுக்கு கீழே தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு. தொட்டிலுக்குள்ள தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு. தோசை மாவு ஊற்றி இருக்கும். தோசை மாவு மேல தீ பிடிச்சி எரியுது. பூனை இருந்து பராவுது. இது என்ன குத்தமோ தெரியலைய. இங்க வண்டாள சுப்பா ஐயர் ஒரு மாந்திரவாதிய கூட்டிட்டு வந்து எவனும் ஜெய்வனை வச்சிருப்பானா, எவனும் மைவேலை பண்ணிருப்பானா, நம்மள நல்லா இருக்க விடாம நம்ம வீட்டை கட்டெல்லாம் போறோம். ஆமா, கொல்லப்புறத்துல கொடிமரம் எல்லாம் வந்து நிக்கி. அதனால நம்ம வீட்டுக்கு கந்துட்டி எவனும் போட்டிருப்பானா. நம்ம பல பேரு கண்ணு பட்டா பாம்பும் ஜாவும் இருக்கான். அதனால இங்க வண்டாள சுப்பா ஐயரும் இந்த சீதாராம ஐயரும் ருக்குமணி ஆட்சியும் இந்த சீதா லட்சுமியும் இரண்டாவது வீட்டுக்குள்ள இருந்து இப்பேற்பட்ட தீவினை ஒரு காலமும் வந்தது இல்ல. இன்னைக்கு புதுசா தீ எரியுது. கால் எலும்பும் கையெலும்பு வந்து ஜாதத்துல இருக்கு. இது எவனும் வந்து யாவல் செய்தாலும் செய்திருப்பான். ஆனா அவ நினைக்கா அவ கொடிமரத்தை தாண்டிட்டாளா ருக்குமணி ஆட்சி. அப்ப தெய்வத்தை தாண்டுனா தெய்வம் பொறுக்குமா? கொடிமரத்தில் இருந்த வன்னியடி சொடல எல்லாம் குத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த ஐயருக்கும் ஆட்சிக்கும் தெரியாது. உடனே எங்க வண்டாள சுப்பா ஐயரு தகுந்த மாந்திரவாதி பார்க்க எங்க வருகிறார் தெரியுமா? என்ன தென்னாடு தேசத்துக்கு யாரலுக்கு தக்க எல்லோ ஆரம்பங்களும் ஊராதிலே மாயாண்டி ஆரம்பங்களுக்கு கொலுவிருக்கா ஆரம்பங்களும் வருவாரா ஒரு பொல்லாத மாந்திரவாதியா
ஆந்திராவாதி அவர் பேரு சங்கரம் பிள்ளை சங்கம் பிள்ளை மாந்திரத்துல பெரியவர் சங்கரம் பிள்ளை ஐயா அவரை தேடி வீட்டுக்கு அழைக்கணும் நம்ம வீட்டுல நடக்க குத்தத்தை பார்க்கணும் இந்த ஐயாவான வண்டாள சுப்பா ஐயரு ஆறுமங்கலத்துக்கு ஓடி ஓடி வாரார் இங்க இருந்து கங்கா உண்டல்ல இருந்து இது மங்கம்மா சாலை இல்லையா திருநெல்வேலி கடந்து அப்படி தெற்க முகமாக அந்த நாகர்கோயில் வழியாக அந்த ஆறுமங்கலம் வருவாரா ஆறுமங்கலத்துக்கு வருகின்ற போது எங்க வண்டாள சுப்பா ஐயர் கெட்டிக்கார மாந்திரவாதிய விசாரிச்சு கேட்கார் அப்படி விசாரிச்சு கேட்கும்போது அந்த ஆறுமங்கலத்தில் உள்ள மக்கள் எல்லாம் மாந்திரத்திலே கெட்டிக்காரர் சங்கரம் பிள்ளை நம்ம சங்கரலிங்கம் பிள்ளை அவரை நீங்க அழைத்து போனா உள்ளத உள்ளபடி உள்ளபடி ஒரு மை போட்டு சொல்லிடுவார் சங்கரம் பிள்ளையான வேற மாந்திரத்தில் பெரிய வேற இருக்க பறக்க செய்வாரா என் மச்சிக்கு அணி வப்பா எங்க சங்கரம் பிள்ளையான வேற என் மாரண மையெடுப்பா எங்க சங்கரம் பிள்ளையான வேற கொச்சிக்கு அணி வைப்பா கொச்சிக்கு தாய் அணி வைப்பா அவரை புரிஞ்சு மை சிமிழெடுப்பா சங்கரம் பிள்ளையான வேற மாதான மையெடுப்பா பறக்கு மகிழ்ச்சி விழடப்பா ஆயிரத்து கால வேலை சங்கரம் பிள்ளையான வேறோ அமிரட்டி பறக்க வப்பா சொன்னது கால வேலி சங்கரம் பிள்ளையான வேறோ தொலைவு தட்டி பறக்க வப்பா ஐயாவே சுவாமி மன்னா எங்க வாசல் வந்தது என்ன ஓய் ஓ சங்கரமில்ல என் வீட்டுல பெரிய பெரிய அட்டூழியம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு என் வீடு கெங்க உண்டாம் பக்கம் கெங்க உண்டானுக்கு மேக்க நாங்க அந்தனபுரத்தை சேர்ந்தவர் அந்த ஐயமார்கள் அதனால எங்க சொந்த ஊரு பிராஞ்சீர் அதனால எங்க வீட்டுக்குள்ள பெரிய பெரிய அட்டூழியம் எல்லாம் நடக்கு அதனால உன்னை மாந்தளத்திலே பெரிய கெட்டிக்காரன் இருந்து நெல்லை மாவட்டம் பேசிச்சு உலகம் பேசிச்சு அதனாலே ஐயா சங்கரம் பிள்ளை எங்க வீட்டுக்கு நீங்க வரவே அந்த ஒரு மாந்திரவாதி என்ன அது பார்க்க வேணும் என் வீட்டுக்குள்ள நடக்கதே அட்டூழியத்தை மை போட்டு பார்த்து எங்கிட்ட நீங்க சொல்ல வேணும் காத்து இருந்தாலும் மாத்தி வைப்போம் கருப்பு இருந்தாலும் மாத்தி வைப்போம் வியாதி வந்தாலும் மாத்தி வைப்போம் பெசாச்சு வந்தாலும் மாத்தி வைப்போம் செய்வனே இருந்தாலும் தவணலாம் எடுப்பேன் சங்கரம் பிள்ளை எவன் தவணு வச்சாலும் முறியடிப்பாரு அது மட்டும் செய்ய மாட்டாரு எதிரிய மணக்கவும் செய்வாரு இங்க வண்டாள சுப்பா ஐயர் அந்த சங்கரம் பிள்ளை அழைத்த போது ஐயரோ அந்த சங்கரம் பிள்ளையோ அந்த ஆறுமங்கல நகரத்தை விட்டு வடக்க முகமாக மாரண மையெடுத்து
எங்க சங்கரம் பிள்ளையும் சாமியும் இருபேர்களும் ஆறுமங்கலம் தரை கிடந்து ஏறுவாடி வந்து இங்க வடக்க முகமாக திருநெல்வேலி ஜில்லா கடந்து காலை ஊத்து பாத கூடி அடடே கங்கை கொண்டா வருவார் கங்கை கொண்டா வந்தல்ல முகமாக வெங்கடாச்சலபுரம் விட்டு ராஞ்சரி கிராமத்துக்கு ஐயர் அழைத்து வாரா ஐயர் அழைத்து வாரா வருவாரன் சங்கரம் பிள்ளை அவரை வீட்டுக்குள்ள வரவழைத்த வீட்டுக்குள்ள இருக்க வைத்து ஐயர் காக்கார் சாமிய இதுவரைக்கும் எங்க வீட்டுல எந்த ஒரு துரும்பு நடந்ததில்ல எந்த ஒரு அட்டகாசமும் நடந்ததில்ல எந்த ஒரு அகமும் நடந்ததில்ல எந்த ஒரு திஷ்டியும் வந்தது கிடையாது. அதனால் எங்க வீட்டுக்கு மேக்க என் பெருமாள் கோயில் இருக்கு. அதத்தான் எங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்க வீட்டுக்குள்ள நடக்க அட்டி வளைத்து சொல்லுங்கள் என்று எங்க வண்டாளன் சுப்பையர் சொல்லவும் எங்க சங்கரம் பிள்ளையானவர் அஞ்சன மையெடுக்க அஞ்சன மையெடுத்த அடக்கு மகிழ்ச்சி விழாடுத்தாலையில் தடவு ஆரோட்டம் பார்க்கும்போது அவரை கண்ணுக்கு தெரியலைய சங்கரம் பிள்ளையானவரும் சிறு சொலவ கையில் எடுத்து சீர்காழி அச்சரத்தை அருட சின்னத்தில வரிவாரா அப்பாவை தான் பிடிச்சிருக்கான் மயில அடைச்சிருக்கான் இப்பேற்பட்ட சங்கரம் பிள்ளைய மண்டையோட கொல்லணுமே சொலவ சொடல புடுங்குதான் அவரை செவிட்டுல கொடுக்கான் தெரியலையா மண்ணியடி சுடலதான கொடிமரத்தில் ஒளிஞ்சிருக்கான். ஏ சங்கரம் பிள்ளை, நான் ஆறுமங்கலத்திலையும் நான் தான் இருக்கேன், இங்கேயும் நான் தான் இருக்கேன், சிவலப்பேரிலையும் நான் தான் இருக்கேன், ஊக்காட்டிலையும் நான் தான் இருக்கேன், ஆழ்வாக்குறிச்சியிலையும் நான் தான் இருக்கேன். நான் இல்லாத இடமே கிடையாது. ஏ சங்கரம் பிள்ளை, எங்க அப்பாவுடைய பேர நீ மாந்திரத்துல சிறு செலவுல வளையது அப்பா. எந்த அடி உள்ளது ஆளு உருவம் தெரியல. அப்ப பாத்தார் சங்கரம் பிள்ளை, இது எதிரி எவனும் மடக்குவானோ இருக்கலாம்ல, இந்த மாந்திரத்தை மடக்க எதிரி எவனும் இருப்பானோ என்று சங்கரம் பிள்ளையானவர் மறுபடியும் எப்பேற்பட்ட மையெடுக்கார் தெரியுமா? அடடே அஞ்சன மையெடுத்தா அடுக்கு மைய சிம்மல் எடுத்தா மை போட்டு பார்க்கும்போது ஐயர்கிட்ட சொல்லுவார், பாருங்க சுவாமி ஐயா, இங்க வந்திருக்கும் குத்த வேற ஒண்ணும் கிடையாது. இது குற்றாலத்தில இருந்து ஒரு கொடிமரம் வந்திருக்கு. கொடிமரத்தோட ஐயோ 21 தேவாத கொடிமரத்தில் வந்திருக்கு. ஜாமி ஜாமி குற்றாலத்தில இருந்து கொடிமரத்தில 21 தேவாத கொடிமரத்துல ஆத்து வெள்ளத்தில வந்திருக்கு. அது வந்திருக்கும் கொடிமரத்தை உங்க கைனால கயிறு கட்டி கொல்லப்புறத்தில கட்டிருக்கிய. அது வேற குத்தம் கிடையாது, எங்க ஐயா வன்னியடி சொடல குத்தம். உங்க வீட்டுல இங்க என்னமெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா? தொட்டிலுக்கு கீழே தீ எரிஞ்சிருக்கு.
தோட்டக்கல்லுல மாவிடையில தீ எரிஞ்சிருக்கு. அது மட்டுமல்ல இது சாப்பிடக்கூடிய சாதத்தில கால் எலும்பு கையெலும்பு மண்ட ஓடு இத்தனையும் செஞ்சிருக்கார் ஐயா. வன்னி அடி சொல்லல அப்படியா? அது தெய்வ குத்தம் தானா? வேற மாந்திராதி குத்தம் இல்லையே. அப்படி பார்க்கும் போது எங்க வல்லாள என்ன சுப்பையரோ அப்ப சொன்னார், ஓ சங்கரம் பிள்ளை, இந்த தெய்வத்துக்கு எங்களுக்கு யாக்காத. நாங்க சிவனை கும்பிடுவோம், என் பெருமாள் மகாவிஷ்ணுவை கும்பிடுவோம். 21 தேவாதையை கும்பிடணும்னா எங்களால காக்காக முடியாது. அப்பந்தான் சங்கர பிள்ளை சொன்னார், இந்த தெய்வங்கள் எல்லாம் பொல்லாத தெய்வங்க.